உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இங்க பவுல் ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு போதிக்கிறார். நீங்க ஒருவேளை ரோமன்ஸ் ஃபுல்லா நல்லா ப்ரேயரோட வாசிங்க, புரியும். ரொம்ப டெப்தான டீச்சிங் கொடுக்காரு. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்றாரு. நீ பிசிக்கலா விருத்த சேதனம் பண்றது விருத்த சேதனம் கிடையாது. நீ ஆவியின்படி பிறக்கணும். நீ ஆவியின்படி பிறப்பதுதான் உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு கூறுகிறார். அப்படி என்றால் அதை இப்போதான் நம்ம சத்தியத்துக்குள்ள போகிறோம். இப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குதா என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நீங்க பரிசுத்தாவினால் பிறந்தீர்களா? அதனால வேதவசனம் கூறுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால பிறக்காம இருப்பதுதான் பாவம். அதான் வேதம் கூறுகிறது. அதுதான் இந்த வசனமும் கூறுகிறது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்புறம் நம்ம தேவனால பிறந்திருக்கணும். அப்புறம் நமக்குள்ள ஆவி இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கணுங்கிறத வேதம் நமக்கு கிளியராக கூறுகிறது. அந்த அபிஷேகமே உங்களை போதித்து வழி நடத்தும் என்று. அப்படி என்றால் இப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும் போதுதான் தெளிவாக புரிந்துகொள்ளுங்கள், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்போ நான் ஒரு பரிசுத்தவான்னு நம்ம சொல்லணும்னா கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அதனாலதான் நான் பரிசுத்தவான். இப்போ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இல்லைன்னா நான் பரிசுத்தவான் கிடையாது. நான் பாவிங்கிறத உலகம் பைபிள் தீர்ப்பு கொடுக்கிறது. அதனாலதான் நீங்கள் ஆவியினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும் என்று வேதம் நமக்கு எம்பசைஸ் பண்ணுது நிறைய வசனத்தின் மூலமாகும். அப்படின்னா நம்ம ஆவியினால பிறந்துட்டனா அதான் பாவம் கிடையாது. அந்த ஆவியினால் நமக்கு அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான். இதை தெளிவா புரிஞ்சுக்கலுங்க. இப்போ நம்ம ஆவியினால் இப்போ பிறந்தவன் வேத வசனத்துல இருக்கிற எச்சரிப்பை எடுத்து விசுவாசிகளுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். இது தீர்ப்பு கிடையாது. இது குறை சொல்றதும் தயவு கூர்ந்து கிடையாது. குறை சொல்லுவதுனா என்னவென்றால், ஒருத்தருக்கு இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு எக்ஸ் ஒருத்தர் இருக்காரு, நான் ஏ, இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு பி இருக்காரு. இப்போ இந்த எக்ஸை குறித்து இந்த ஏ எக்ஸுக்கு தெரியாமல் நான் பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, எக்ஸ் சரி கிடையாது, எக்ஸ் அந்த இது செஞ்சுட்டாரு, எக்ஸ் இந்த இது செஞ்சுட்டாரு, எக்ஸ் மோசமானவர், எக்ஸ் கெட்டவர் அப்படின்னு நான் எக்ஸுக்கு தெரியாமல் நான் பி கிட்ட சொல்கிறது தான் குறை. இப்போ நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பேசுகிறது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது, அப்படி தானே? அப்படின்னா இது எச்சரிப்பு. இதையும் நாங்கள் கொடுக்கல, பவுல் தான் கொடுக்குறாரு.